ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ முடிச்சு விட்டானுங்க டெஸ்ட் கிரிக்கெட்ட சும்மா இதுலதான் அடுத்த டெஸ்ட் கேப்டனா இதுக்கு மேல டெஸ்ட் கிரிக்கெட்ட பாக்கணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க என்னத்த அப்படி சாதிச்சான்னு தெரியல உன தூக்கி கேப்டன் ஆக்கி வச்சிருக்காங்க ஏற்கனவே நம்ம வீடியோல போட்டிருந்தா இந்த பைபிளைக்கு கேப்டன் கொடுக்க போறாங்கன்னு அது இப்போ உண்மை ஆகி போச்சு இப்போ நடக்க போற இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்க்கு கேப்டன் வந்து சும்மா இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வைஸ் கேப்டனா ரிஷப் பண்ட போட்டிருக்காங்க பாத்துக்கோங்க இந்தியன் கிரிக்கெட் டீம்ல அரசியல் இல்லன்னு நினைச்சவங்க இல்லைங்களா இதான் பதில் இதுதான் அரசியல் ஒருவேளை சீனியர் பிளேயர்ஸ் ஆனா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சதுக்கு காரணம் இந்த அரசியல் தானோ யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு அதிக அளவு திறமை இல்லாத ஒரு பிளேயருக்கு கேப்டன்சியே தூக்கி கொடுக்குறாங்க இதனாலதான் சீனியர் பிளேயர்ஸ் ஆன விராட் கோலியும் நம்ம ரோஹித் சர்மாவும் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாங்களோன்னு டவுட்டா இருக்குது சரி இந்த ஸ்குவாட்ல நம்ம ஜஸ்பிரீத் பூம்ரா இருக்காரு ரிஷப் பண்ட் இருக்காரு ராகுல் இருக்காரு இவங்க 3 பேருக்கு இல்லாத கேப்டன்சி மெட்டீரியல் நீங்க சும்மா கிட்ட தான் கண்டுபிடிச்சீங்களா இல்ல இவங்க 3 பேரோடய இந்த பிளேயர் சிறந்த பிளேயரா விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சனுமே இனிமே எப்படி டெஸ்ட் கிரிக்கெட்டை பார்க்க போறோம்னு நினைச்சேன் இனிமே பார்க்கவே வேணாம்னு தோணிருச்சு ஏன்னா சும்மா கில கேப்டனா போட்டானுங்க சும்மா கில அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கலையே வைஸ் கேப்டன்சியை கொடுத்து நீங்க பிளேயிங் லெவல்ல இருந்தே ஆகணும்னு சாம்பியன்ஸ் ட்ராபில வச்சு விளையாட விட்டானுங்க அப்பவே நமக்கு தெரிஞ்சது அடுத்த கேப்டனை இவனத்தான் உருவாக்க போறாங்கன்னு உருவாக்கிட்டானே சரி இனிமே எல்லா டெஸ்ட் சீரீஸும் தோக்குறோமா ஜெயிக்கிறோமான்னு நம்ம கௌதம் மாமா கையிலயே நம்ம சும்மா கில்ல கையில தான் இருக்கு எனக்கு இன்னும் ஆத்தனை அடங்கலைங்கிற மாதிரி மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல வேல்யூபிளான பிளேயரை நீங்க ஸ்குவாட்ல வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த பிளேயருக்கு நீங்க கேப்டன்சி கொடுக்குறீங்கன்னு நினைச்சாலே கடுப்பாகுது என்னமோ அந்த இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் முட்டாள் நினைச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல இந்த பிசிசிஐ இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா சர்ஃப்ராஸ் கான் பேர் இல்ல ஏற்கனவே சும்மாக்கல்னாலதான் சர்ஃப்ராஸ் கான்க்கு இடம் கிடைக்கலன்னு நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம் இன்னும் இந்த சும்மாக்கல்னால எந்தெந்த பிளேயருக்கு வாழ்க்கை போகுதோ யாருக்கு தெரியும் சும்மாக்கல் இல்லாம இந்த பிளேயருக்கு கேப்டன்சி கொடுத்துருக்கலாம்னு நீங்க எந்த பிளேயரை நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க